அதுல் சுபாஷோட கேஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அவர் இன்னசென்ட்டாக இருந்தும் கூட அதை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் அவருக்கு ஃபேவராக இல்லை. ஏன், அவர் ஒய்ஃப் அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் படி செக்ஷன் 498 சட்டத்தை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ரெண்டாவது பெரிய காரணம் பணம். What is her requirement? Husband must be having 10 crores of income because he is getting, court will grant 5 crores to her. 6,16,300 per month. Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. எல்லா வாட்டியும் அந்த தப்பெல்லாம் பையன் மேலே தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ வரைக்கும் more than 70% ஆஃப் த கேசஸில் மென் தான் இன்னசென்ட்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இந்த கேஸ்லேயும் மென் தான் இன்னசென்ட்னு சொல்லி லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கூட பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே அதுக்காக குரல் கொடுக்குறோம். ஈவன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனால் பிரச்சனை வந்தால் கூட பசங்க குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணால் பிரச்சனை வந்தப்போ மட்டும் எல்லாரும் எங்கே